குணாவோட வளர்ச்சி வந்து லட்சம் தாண்டி கோடிக்கு போயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா. குணா வந்து இன்னைக்கு அதாவது நீங்க வட சென்னையில பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த காலத்துல இப்போ வட சென்னைனா ரவுடி கிடையாது. நம்ம அத சொல்றதே வாய் கூசுது. அந்த காலத்துல வட சென்னைனா இப்போ வட சென்னை எங்க ரவுடி இருக்காங்க? கிடையாது. ஏன்னு கேட்டா வட சென்னை ரொம்ப நெருக்கலா கூடியது. நீ எந்த ரவுடியும் போய் அங்க பாதுகாப்பா இருக்க முடியாது. புடிச்சு குடுத்துருவாங்க. அது வேற லெவல் ஆயிடுச்சு வட சென்னையில. அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் முடிஞ்சு முதல் கொலை தமிழகத்தின் சென்னையின் முதல் கொலை நடந்ததுனால அது வந்து வட சென்னை. அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அது. இங்க என்ன வியாபாரம்? கஞ்சா விக்கும் அதிகபட்சம். வித்தால் முன்னாடி. ஓகேவா? ஒரு 2 கொலைகள். ஆமா, ஹார்பர் ஒரு 2 கொலைகள் நடக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. லேண்ட் செட்டிங் டாக்குமெண்ட், ஸ்கிராப், அந்த ஸ்கிராப்னால கொலை, கான்ட்ராக்ட்னால கொலை, இடத்தை அபகரிக்கிறது, டபுள் டாக்குமெண்ட். அதான் எல்லாத்துமே இது இங்க வந்து இங்க இருக்க ரவுடிக்கு ஒரு நாளைக்கு அப்படியே மாமூல் போயிட்டு வந்தா 5000 கிடைக்கும். அங்க இருக்க ஒரு பிரபல ரவுடி ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு வந்தா 5 லட்சம் வரும். அப்ப இது பெருசா அது பெருசா. அப்போ அந்த பக்கம் ஃபுல்லா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்ரீதர் அவர் இறப்புக்கு பிறகு ஸ்ட்ராங்கா கால் ஊனிச்சிட்டார். ரியல் எஸ்டேட்ல இருந்து ஸ்கிராப் வரைக்கும் குணா வைக்கிறது தான் சட்டம். அதான் குணா வைக்கிறது தான் சட்டம்.